உலகின் மிகவும் திறமையான மருத்துவர் ரொனால்ட் ஃபுட் ராபர்ட்சன் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1920 டிசம்பர் 27 அன்னைக்கு ஸ்காட்லாண்டில் இருக்கிற அபர்டீனில் தாமஸ் ராபர்ட்சனுக்கும் மேரி ஃபுட் ராபர்ட்சனுக்கும் மகனாக பிறக்கிறார் ரொனால்ட் ஃபுட் ராபர்ட்சன். இவருடைய குடும்பம் நல்ல நிலையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. ரொனால்ட் ஃபுட் ராபர்ட்சன் குழந்தை பருவத்திலிருந்தே ஒரு ஒழுக்கமுள்ள குழந்தையாகவும் அறிவுத்திறன் மிக்க குழந்தையாகவும் இருந்து வந்தாங்க. இந்த நிலையில் கரெக்டாக 1926ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் ரொனால்ட் ஃபுட் ராபர்ட்சனுக்கு 5 வயது இருக்கும்போது, அதாவது ரொனால்ட் ஃபுட் ராபர்ட்சன் டிசம்பரில் பிறந்திருந்தனால 1926ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் ரொனால்ட் ஃபுட் ராபர்ட்சனுக்கு 5 வயது இருந்தது. அப்போ இவருடைய அப்பா இவரை படிக்க வைக்கிறதுக்காக அபர்டீன்லேயே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் இவரை சேர்த்துறாங்க. அங்கு சேர்ந்து ரொனால்ட் ஃபுட் ராபர்ட்சன் இவருடைய ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. தொடக்கம் முதலே பள்ளி பாடங்களை ரொம்ப நல்லா படிக்கக்கூடிய ஒரு பிரில்லியண்டான ஸ்டூடெண்டாக ரொனால்ட் ஃபுட் ராபர்ட்சன் திகழ்ந்து வந்தாங்க. பிறகு 1931ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய 10 வயதில் ரொனால்ட் ஃபுட் ராபர்ட்சன் இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா இவருடைய அப்பா இவருடைய உயர்கல்விக்காக இவரை ஸ்காட்லாண்டில் இருக்கிற அபர்டீனில் இருந்து அதே ஸ்காட்லாண்டுடைய பெர்த்தன் கின்ராஸில் இருக்கிற பெர்த்துக்கு இவரை அனுப்புகிறாங்க. குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய பெர்த் அகாடமி அப்படின்ற ஒரு ஸ்டேட் காம்ப்ரஹென்சிவ் செகண்டரி ஸ்கூலில் இவரை சேர்த்துறாங்க. அங்கே சேர்ந்த அந்த பெர்த் அகாடமியில் சேர்ந்து 1931ஆம் ஆண்டிலிருந்து ரொனால்ட் ஃபுட் ராபர்ட்சன் இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. உயர்கல்வியின் போது லட்டின் கிரீக் போன்ற லாங்குவேஜஸை இவர் லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. அதாவது லட்டின் கிரீக் போன்ற கிளாசிக்கல் லாங்குவேஜஸை இவர் கற்றுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் ரொனால்ட் ஃபுட் ராபர்ட்சன் சயின்ஸ் அறிவியல் பாடங்களில் இவர் ஆர்வம் காட்ட தொடங்கியிருந்தாங்க. அறிவியல்லையே குறிப்பாக கெமிஸ்ட்ரி, வேதியியல், பயாலஜி, உயிரியல் இது போன்ற பாடங்களை ரொம்ப ஆர்வத்தோடவும் ஈடுபாடோடவும் ரொனால்ட் ஃபுட் ராபர்ட்சன் படித்து வந்தாங்க. இந்த நிலையில தான் படிப்படியாக ரொனால்ட் ஃபுட் ராபர்ட்சன் மருத்துவம் படித்து மருத்துவர் ஆகணும் அப்படின்னு இவர் விரும்ப ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவர் மேற்கொண்டு படிக்கும்போது மருத்துவம் தான் படித்து மருத்துவர் தான் ஆகணும் அப்படின்னு இவருடைய உயர்கல்வியின் போது ரொனால்ட் ஃபுட் ராபர்ட்சன் டிசைட் பண்ணிடுறாங்க. அடுத்து 1938ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய 17 வயதில் ரொனால்ட் ஃபுட் ராபர்ட்சன் இவருடைய ஹையர் எஜுகேஷனை பெர்த் அகாடமியிலேருந்து முடிக்கிறாங்க. முடிச்சதுக்கப்புறமா அதே பெர்த் அகாடமியிலேயே ரொனால்ட் ஃபுட் ராபர்ட்சன் ப்ரீ மெட்ரிகுலேஷன் ஸ்டடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது பிஃபோர் காலேஜ் ப்ரிப்பரேட்டரி கோர்ஸ் அப்படின்னு அழைக்கப்படும். அதாவது காலேஜ் ஜாயின் பண்ணி படிக்கிற முன்னாடி படிக்கக்கூடிய ஒரு 1 இயர் கோர்ஸ் தான் இது. இதை எடுத்து ரொனால்ட் ஃபுட் ராபர்ட்சன் அதே பெர்த் அகாடமியில் அடுத்த ஓராண்டு படிக்கிறாங்க. பின்னர் 1939ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய 18 வயதில் ரொனால்ட் ஃபுட் ராபர்ட்சன் அந்த ப்ரீ மெட்ரிகுலேஷன் ஸ்டடி பிஃபோர் காலேஜ் ப்ரிப்பரேட்டரி கோர்ஸ் அப்படின்ற 1 இயர் கோர்ஸை ரொனால்ட் ஃபுட் ராபர்ட்சன் முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா இவருடைய அப்பா இவரை மருத்துவம் படிக்கணும் அப்படின்னு இவர் விரும்பினால ஸ்காட்லாண்டில் இருக்கிற பெர்த்தன் கின்ராஸோடைய பெர்த்தில் இருந்து அதே ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராக்கு இவரை அனுப்பிடுறாங்க. குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூல் அங்கே இவரை சேர்த்துறாங்க. அங்கே சேர்ந்து 1939ஆம் ஆண்டிலிருந்து ரொனால்ட் ஃபுட் ராபர்ட்சன் மருத்துவம் படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. குறிப்பாக இவர் MBCHB படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. MBCHB அப்படின்னா மெடிசனே பேக்லோரிஸ் சர்ஜரி அப்படின்னு லட்டினில் எக்ஸ்பான்ஷன். இது MBBS இங்கிலீஷில் பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்ட் பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி. இதை தான் ரொனால்ட் ஃபுட் ராபர்ட்சன் அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூலில் படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இவருடைய மருத்துவ கல்வியின் போது இவருடைய மருத்துவ பாடத்திட்டங்களாக அதாவது மெடிக்கல் கரிக்குலமாக இவர் அனாட்டமி உடற்கூறியல், பிசியாலஜி உடலியல், பெத்தாலஜி நோயியல், மெட்டீரியா மெடிக்கா மருந்துகளினுடைய பண்புகள் குறித்து படிக்கிறது, சர்ஜரி அறுவை சிகிச்சை, கிளினிக்கல் மெடிசன் மருத்துவம் அப்படின்னு இது போன்ற எல்லா பாடங்களையும் ரொம்ப சிறப்பாக ரொனால்ட் ஃபுட் ராபர்ட்சன் படித்து வந்தாங்க. இந்த நிலையில தான் துரதிருஷ்டவசமாக பல்மினரி டிபர்குலோசிஸ்னால ரொனால்ட் ஃபுட் ராபர்ட்சன் பாதிக்கப்படுறாங்க. அதாவது டிபர்குலோசிஸ் அப்படின்றது டிபி நோயை தான் குறிக்குது. இது ஒரு இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ். குறிப்பாக மைக்ரோபாக்டீரியம் டிபர்குலம் அதன் மூலமாக ஏற்படக்கூடிய ஒரு தொற்று நோய் தான் இந்த டிபர்குலோசிஸ் அப்படின்றது. இது பெரும்பாலும் இந்த நோயினால் பாதிக்கப்படக்கூடிய 90% நபர்களுக்கு நுரையீரல் தான் பாதிக்கும். நுரையீரலில் இது தொற்று பாதிப்பை ஏற்படுத்தி நுரையீரலை செயலிழக்க வச்சு மனிதர்களை அழிச்சிடும். மனிதர்கள் இறந்து போறதுக்கு காரணமாக அமையும் இந்த டிபர்குலோசிஸ் அப்படின்ற கொடிய நோய். இதனால தான் ரொனால்ட் ஃபுட் ராபர்ட்சன் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. இதனால் மருத்துவ படிப்பு படிக்கும்போது இவர் மருத்துவ படிப்பை படிக்க முடியாத நிலை ஏற்பட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்படுறாங்க. நல்ல விஷயமா அந்த காலகட்டத்தில் கீமோதெரப்பி அது அவைலபிளாக இருந்தது. ஸோ இவருக்கு நல்ல சிகிச்சையும் வழங்கப்படுது. இதுக்கப்புறமா சில மாதங்கள்
வருடங்களுக்கு பிறகு, கரெக்டாக சொல்லப்போனால் கிட்டத்தட்ட ஓராண்டுக்கு பிறகு இவர் ரொனால்ட் ஃபுட் ராபர்ட்சன் வந்து அந்த பல்மினரி டியூபர்குலோசிஸ்லேருந்து மீண்டு வந்துடுறாங்க, அந்த நோயிலிருந்து மீண்டு வர்றாங்க. அதுக்கப்புறமா தான் மறுபடியும் யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூலில் இவருடைய மருத்துவ கல்வியை தொடர்ந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. பின்னர் 1945ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய 24 வயதில் ரொனால்ட் ஃபுட் ராபர்ட்சன் வந்து அந்த MBCHB மெடிசனை பேக்லோரிஸ் சர்ஜரி அப்படின்ற MBBS பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்ட் பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி இந்த டிகிரியை யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூல்ல இருந்து இவர் பெறாங்க. பெறும்போது இவர் வந்து மோஸ்ட் டிஸ்டிங்விஷ்ட் ஸ்டூடெண்ட் ஆஃப் த இயர் அப்படின்ற கௌரவத்தை பெற்று லெஸ்லி கோல்டு மெடலை பெற்றாங்க. லெஸ்லி கோல்டு மெடலை இவர் பெற்றாங்க. அது மட்டும் இல்லாமல் எட்டல் ஸ்காலர்ஷிப்பும் ரொனால்ட் ஃபுட் ராபர்ட்சனுக்கு வழங்கப்பட்டது. அந்த அளவுக்கு நல்லா படித்த ஒரு மருத்துவ மாணவனாக ரொனால்ட் ஃபுட் ராபர்ட்சன் வந்து இருந்திருந்தாங்க. இதுக்கப்புறம் இந்த 1945ஆம் ஆண்டு இவர் வந்து மருத்துவ கல்வியை முடித்த உடனடியாக இவர் வந்து ஒரு மருத்துவர்லாம் ஆக முடியாது. அதாவது இவர் வந்து MBCHB அந்த MBBS முடித்த உடனே ரொனால்ட் ஃபுட் ராபர்ட்சன் வந்து ஒரு மருத்துவராக தகுதி பெற்று நோயாளிகளுக்கு சிகிச்சையெல்லாம் கொடுக்க முடியாது. அதுக்கு முன்னாடி ஒரு மருத்துவமனையில் சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய தேர்ந்த மருத்துவர்கள் நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கறத பார்த்து பயிற்சி பெறணும். அதுக்கப்புறமா அந்த தேர்ந்த மருத்துவர்களினுடைய மேற்பார்வையின் கீழே ரொனால்ட் ஃபுட் ராபர்ட்சனே நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கணும். இதெல்லாம் சரியாக செஞ்சாதான் ரொனால்ட் ஃபுட் ராபர்ட்சன் ஒரு மருத்துவராக தகுதி பெற முடியும். இதுக்காக இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூல்ல இருந்து அந்த MBCHB அதாவது MBBS பெற்ற உடனே அதே எடன்பராவில் இருக்கக்கூடிய ராயல் இன்ஃபர்மரி ஆஃப் எடன்பரா அப்படின்ற ஒரு வாலண்டரி ஹாஸ்பிட்டல், இது வந்து RIE அப்படின்னு அழைக்கப்படும். மேலும் இது எடன்பரா ராயல் இன்ஃபர்மரி அப்படின்னு அழைக்கப்படும். ஸோ அங்கே ஒரு ஹவுஸ் பிசிஷியனாக ரொனால்ட் ஃபுட் ராபர்ட்சன் ஜாயின் பண்ணுறாங்க. அங்கே ஜாயின் பண்ணி இவருடைய மெடிக்கல் ட்ரைனிங்கை 1945ஆம் ஆண்டிலிருந்து ரொனால்ட் ஃபுட் ராபர்ட்சன் எடுத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து 1946 காலகட்டத்தில் ரொனால்ட் ஃபுட் ராபர்ட்சன் வந்து அந்த எடன்பராலே இருக்கக்கூடிய ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸ் ஆஃப் எடன்பரா அப்படின்ற எடன்பராவில் இருக்கிற ஃபிசிசியன்ஸ் மருத்துவர்களுக்குண்டான ஒரு ராயல் காலேஜ், அதனுடைய மெம்பர்ஷிப்பை பெறணும் அப்படின்னு முடிவு செய்கிறாங்க. அதனுடைய மெம்பர்ஷிப்பை பெறணும்னா எக்ஸாமினேஷன் வந்து அட்டன் பண்ணி அதை பாஸ் பண்ணணும். ஸோ அதுக்குண்டான முயற்சியில் இவர் ஈடுபடுறாங்க. பின்னர் இறுதியாக 1947ஆம் ஆண்டு ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸ் ஆஃப் எடன்பராவுடைய ஒரு மெம்பராக ரொனால்ட் ஃபுட் ராபர்ட்சன் தேர்ந்தெடுக்கப்பட்டுறாங்க. ஸோ மெம்பர் ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸ் ஆஃப் எடன்பரா MRCPE அப்படின்ற மெம்பர்ஷிப்பை 1947ஆம் ஆண்டு ரொனால்ட் ஃபுட் ராபர்ட்சன் பெறாங்க. இதே 1947ஆம் ஆண்டு இவருடைய முழுமையான அந்த மருத்துவ பயிற்சியை முடிச்சு ஒரு மருத்துவராக தகுதி பெற்றுறாங்க. அடுத்து இவர் மருத்துவ பயிற்சி பெற்ற அதே ராயல் இன்ஃபர்மரி ஆஃப் எடன்பராவில் ஒரு கிளினிக்கல் டூட்டராக இவர் வந்து பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ராயல் இன்ஃபர்மரி ஆஃப் எடன்பரா அப்படின்றது நார்மலாக நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல் மட்டும் கிடையாது. அது மருத்துவ மாணவர்களுக்கு மருத்துவ கல்வியையும் மருத்துவ பயிற்சியையும் கொடுக்கக்கூடிய ஒரு டீச்சிங் ஹாஸ்பிட்டலும் கூட. ஸோ அங்கே ரொனால்ட் ஃபுட் ராபர்ட்சன் வந்து அதே ராயல் இன்ஃபர்மரி ஆஃப் எடன்பராவில் ஒரு கிளினிக்கல் டூட்டராக மருத்துவ கற்பிப்பாளராக ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பின்னர் இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸ் ஆஃப் லண்டன் அதனுடைய மெம்பர்ஷிப்பையும் பெறணும் அப்படின்னு இவர் முயற்சிக்கிறாங்க. இதுவும் எடன்பராவில் இருக்கிற ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸ் ஆஃப் எடன்பரா அதனுடைய மெம்பர்ஷிப்பை பெறதுக்கு என்ன பண்ணணுமோ அதே எலிஜிபிலிட்டி தான். ஸோ அதுக்குண்டான எக்ஸாமினேஷன் இவர் வந்து அட்டன் பண்ணுறாங்க. பின்னர் 1949ஆம் ஆண்டு ரொனால்ட் ஃபுட் ராபர்ட்சன் வந்து அந்த ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸ் ஆஃப் லண்டனுடைய மெம்பராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டுறாங்க. ஸோ மெம்பர் ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸ் ஆஃப் லண்டன் MRCP அப்படின்ற மெம்பர்ஷிப்பை 1949ஆம் ஆண்டு ரொனால்ட் ஃபுட் ராபர்ட்சன் பெறாங்க. இதே 1949ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட இவருடைய 28-29 வயதில் ரொனால்ட் ஃபுட் ராபர்ட்சன் வந்து டோரத்தி ட்வீடி வில்கின்சன் அப்படின்ற ஒரு பெண்ணை வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணத்துக்கு அப்புறமா இவருக்கும் அதாவது ரொனால்ட் ஃபுட் ராபர்ட்சனுக்கும் இவருடைய மனைவியான டோரத்தி ட்வீடி வில்கின்சன் ராபர்ட்சன் இவங்க 2 பேருக்குமே 3 பெண் குழந்தைகள் பிறந்தது. அந்த 3 பெண் குழந்தைகளில் ஒரு பெண் குழந்தை மட்டும் பிறக்கும் போதே இறந்து பிறந்தது. இது ரொனால்ட் ஃபுட் ராபர்ட்சன் மற்றும் டோரத்தி ட்வீடி வில்கின்சன் ராபர்ட்சன் இவங்க 2 பேருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏற்பட்ட சோக நிகழ்வாக இருந்தது. இதை தவிர மற்றபடி ரொனால்ட் ஃபுட் ராபர்ட்சனுடைய திருமண வாழ்க்கையானது ரொம்ப சிறப்பாகவே போக ஆரம்பிச்சிருந்தது. இது ரொனால்ட் ஃபுட் ராபர்ட்சனுடைய பர்சனல் லைஃப் தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. இது ஒரு பக்கம் இருக்கு. 1950 காலகட்டத்தில் இவர் வந்து அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூல்லையே மெடிசனில் போஸ்ட் கிராஜுவேட்டான டாக்டர் ஆஃப் மெடிசன் அதை வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது MD டிகிரி. ஸோ இதை வந்து ரொனால்ட் ஃபுட் ராபர்ட்சன் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூலில் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதே காலகட்டத்தில் ரொனால்ட் ஃபுட் ராபர்ட்சன் வந்து இன்னும் பல்வேறு விதமான
ஒர்க்லையும் ஈடுபட்டாங்க. குறிப்பாக அந்த ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் எடன்பரா அதனுடைய மெம்பர்ஷிப்பை இவர் பெற்றது மட்டும் இல்லாமல் அதனுடைய ஃபெல்லோஷிப்பை பெறணும் அப்படின்னு அதுக்குண்டான எக்ஸாமினேஷனை இவர் வந்து அட்டன் பண்ணுறாங்க. இதுக்கிடையில் 1953ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய 32 வயதில் ரொனால்ட் ஃபுட் ராபர்ட்சன் வந்து அந்த எம்டி டிகிரி டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற எம்டி டிகிரியை யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூல்லேருந்து முடிக்கிறாங்க. முடிக்கும்போது இவருடைய டாக்டர் ஆஃப் மெடிசனுக்கு உண்டான தீசஸ் அதாவது எம்டி தீசஸ் ஆய்வு கட்டுரையாக இவர் வந்து ப்ளூரல் எஃப்யூஷன் குறித்து இவர் வந்து எழுதி சமர்ப்பிச்சிருந்தாங்க, சப்மிட் பண்ணியிருந்தாங்க. இதுக்கப்புறமா இந்த 1953ஆம் ஆண்டு இவர் எம்டி பெற்றதுக்கு அப்புறமா அந்த எடன்பராலே இருக்கக்கூடிய ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் எடன்பராவுடைய ஃபெல்லோவாகவும் இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் எடன்பரா FRCPE அப்படின்ற இந்த ஒரு பட்டத்தை கௌரவத்தை 1953ஆம் ஆண்டு ரொனால்ட் ஃபுட் ராபர்ட்சன் பெறாங்க. இதுக்கப்புறம் இதே 1953ஆம் ஆண்டு எடன்பராலே இருக்கக்கூடிய டீக்கனஸ் ஹாஸ்பிட்டல் அதனுடைய ஒரு ஃபிசிஷியன் மருத்துவராக இவர் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா அந்த டீக்கனஸ் ஹாஸ்பிட்டலில் ரொனால்ட் ஃபுட் ராபர்ட்சன் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு நிறைய ரிசர்ச்லையும் இவர் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக ரீனல் மெடிசன் குறித்து ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரீனல் மெடிசன் குறித்து ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாருன்னா ரீனல் அப்படின்றது கிட்னி சிறுநீரகத்தை தான் குறிக்கும். ஸோ சிறுநீரக மருத்துவம் குறித்து இவர் வந்து ஆராய்ச்சி பண்ண தொடங்குறாங்க. குறிப்பாக சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய நிலைகள் அதில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நோய்கள் அது குறித்தெல்லாம் ரொனால்ட் ஃபுட் ராபர்ட்சன் வந்து நிறைய ஆய்வுகளை மேற்கொண்டு வந்தாங்க. இந்த நிலையில் 1958ஆம் ஆண்டு இந்த ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் எடன்பரா அதனுடைய ஒரு செக்ரட்டரி ஒரு செயலாளராகவும் இவர் வந்து நியமிக்கப்படுறாங்க. அதுக்கு அடுத்த ஆண்டு 1959ஆம் ஆண்டு எடன்பரால இருக்கக்கூடிய ஹார்வேயன் சொசைட்டி ஆஃப் எடன்பரா அப்படின்ற ஒரு மெடிக்கல் சொசைட்டி அதனுடைய மெம்பராக 1959ஆம் ஆண்டு ரொனால்ட் ஃபுட் ராபர்ட்சன் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அடுத்து 1960 காலகட்டத்தில் ரொனால்ட் ஃபுட் ராபர்ட்சன் வந்து இன்னும் பல்வேறு வகையான பொறுப்புகளை பெற தொடங்கியிருந்தாங்க. குறிப்பாக இவருடைய அட்மினிஸ்ட்ரேஷன் குவாலிட்டிக்காக இவர் பல இடங்களுக்கு அழைக்கப்பட்டாங்க. பர்டிகுலராக ஸ்காட்டிஷ் ஹோம் அண்ட் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் அதனுடைய ஒரு அட்வைசராக இவர் வந்து அழைக்கப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் மெர்ச்சன்ட் கம்பெனி ஆஃப் எடன்பரா அது இன்றைய காலகட்டத்தில் ராயல் கம்பெனி ஆஃப் மெர்ச்சன்ட் சிட்டி ஆஃப் எடன்பரா அப்படின்னு அழைக்கப்படுது. அதனுடைய ஒரு அட்வைசராகவும் இவர் வந்து அழைக்கப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் லார்ஜ் ஸ்காட்டிஷ் லைஃப் அசூரன்ஸ் கம்பெனியோடைய ஒரு அட்வைசராகவும் இன்னும் கூடுதலாக எடன்பரால இருக்கிற பல லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிஸோடைய அட்வைசராகவும் இவர் வந்து அழைக்கப்பட்டாங்க. இதே காலகட்டத்தில் ரொனால்ட் ஃபுட் ராபர்ட்சன் வந்து டீக்கனஸ் ஹாஸ்பிட்டலில் ஒரு மருத்துவராக இருக்கிற மாதிரியே அதே எடன்பராவுடைய லீத்தில் இருந்த லீத் ஹாஸ்பிட்டல் அந்த லீத் ஹாஸ்பிட்டல் இன்றைய காலகட்டத்தில் கிடையாது, அன்றைய காலகட்டத்தில் இருந்தது. அந்த லீத் ஹாஸ்பிட்டலுடைய ஒரு ஃபிசிஷியனாகவும் ரொனால்ட் ஃபுட் ராபர்ட்சன் வந்து நியமிக்கப்படுறாங்க. அதுக்கப்புறமா அந்த டீக்கனஸ் ஹாஸ்பிட்டல் லீத் ஹாஸ்பிட்டல் இந்த ரெண்டு மருத்துவமனைகள்லையும் இவர் வந்து கன்சல்டன்ட் ஃபிசிஷியன் ஆலோசனை மருத்துவராக தகுதி பெற்றாங்க. ஆலோசனை மருத்துவர் அப்படின்ற பதவியை பெற்றாங்க. அதுக்கப்புறம் ரொனால்ட் ஃபுட் ராபர்ட்சன் வந்து நியூராலஜி நரம்பியல் குறித்து ஆராய்ச்சி பண்ணாங்க. குறிப்பாக நரம்புகளினுடைய சில அம்சங்கள் குறித்து இவர் ரிசர்ச் பண்ணி 1968ஆம் ஆண்டு சம் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் நியூராலஜி அப்படின்ற டைட்டிலில் ஒரு புக்கை இவர் எழுதி பப்ளிஷ் பண்ணாங்க. அது ஒரு ஸ்டாண்டர்டான புக்காக இருந்தது. அதுக்கப்புறம் 1969ஆம் ஆண்டு எடன்பராலே இருக்கக்கூடிய எஸ்கிலோபியன் கிளப் அப்படின்ற ஒரு மெடிக்கல் டைனிங் கிளப் அதனுடைய ஒரு மெம்பராக ரொனால்ட் ஃபுட் ராபர்ட்சன் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. மேலும் அதே 1969ஆம் ஆண்டு இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் லண்டன் அதனுடைய ஒரு ஃபெல்லோவாகவும் இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஏற்கனவே அதனுடைய மெம்பராக 1949 தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அதேமாதிரி எடன்பரால இருக்கிற ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் எடன்பரா அதனுடைய ஒரு மெம்பராகவும் ஃபெல்லோவாகவும் இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாங்க. இப்போ வந்து இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் லண்டன் அதனுடைய ஃபெல்லோவாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இது வந்து லண்டனில் இருக்கிற ஃபிசிஷியன்ஸ் மருத்துவர்களுக்கு உண்டான ராயல் காலேஜ். ஸோ ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் FRCP அப்படின்ற இந்த ஒரு பட்டத்தை கௌரவத்தை 1969ஆம் ஆண்டு ரொனால்ட் ஃபுட் ராபர்ட்சன் பெறாங்க. அடுத்து 1970 காலகட்டத்தில் கல்லீரலில் ஏற்படக்கூடிய நோய்கள் குறித்து இவர் வந்து ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அந்த கல்லீரலில் ஏற்படக்கூடிய நோய்களை எப்படி தடுக்கணும், ஒருவேளை கல்லீரல் பாதிக்கப்பட்டால் அதை எப்படி வந்து குணமாக்கணும், அதுக்கு எப்படி சிகிச்சை கொடுக்கணும், அது குறித்து ரொனால்ட் ஃபுட் ராபர்ட்சன் ஒரு முக்கிய ஆராய்ச்சியை மேற்கொண்டாங்க. அந்த ஆராய்ச்சியின் முடிவை 1972ஆம் ஆண்டு லிவர் டிசீசஸ் அப்படின்ற ஒரு புக்காக எழுதி பப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ லிவர் டிசீஸ் அப்படின்ற புக்கில் லிவரில் ஏற்படக்கூடிய டிசீஸை எப்படி வந்து ப்ரிவென்ட் பண்ணி அல்லது அது பாதிக்கப்பட்டால் எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது அது குறித்து ரொனால்ட் ஃபுட் ராபர்ட்சன் இந்த ஒரு ஒர்க்கை எழுதியிருந்தாங்க. இதுக்கப்புறமா ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் எடன்பராவுடைய ஒரு வைஸ் பிரசிடெண்டாக 1973ஆம் ஆண்டு ரொனால்ட் ஃபுட் ராபர்ட்சன் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இதுக்கப்புறம் ரொனால்ட் ஃபுட் ராபர்ட்சன் வந்து
உலகம் முழுவதும் பல்வேறு இடங்களுக்கு மருத்துவ விரிவுரை லெக்சர்ஸ் கொடுக்கறதுக்கு அழைக்கப்பட்டாங்க. ஸோ பல்வேறு இடங்களுக்கு அழைக்கப்பட்டனாலே எடன்பால நன்கு அறியப்படக்கூடிய உலகம் முழுவதிலும் இருந்தும் அறியப்படக்கூடிய மருத்துவர்களில் இவர் ஒருத்தர இருந்தாங்க. பர்டிகுலராக எடன்பால மருத்துவர்கள் அப்படின்னா உலகம் முழுவதும் வந்து ஒரே ஆளை தான் கை காட்டுவாங்க. ரொனால்ட் ஃபுட் ராபர்ட்சன் நல்லா தெரியும் எடன்பால இருக்கிற ஒரு மருத்துவர் அப்படின்னா. அந்த அளவுக்கு ரொனால்ட் ஃபுட் ராபர்ட்சன் வந்து பேர் பெற்றிருந்தாங்க. இதனாலேயே அப்போதே யுனைடெட் கிங்டம் உடைய குயின் எலிசபெத் II அவங்களுக்கு உண்டான ஒரு அஃபீஷியல் ஃபிசிஷியனா, ஸ்காட்லாண்டுக்கு உண்டான ஒரு அஃபீஷியல் ஃபிசிஷியனா ரொனால்ட் ஃபுட் ராபர்ட்சன் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அதாவது யுனைடெட் கிங்டம் உடைய அப்போதைய குயின் எலிசபெத் II அவங்களுக்கான ஸ்காட்லாண்டுக்கான ஒரு அஃபீஷியல் ஃபிசிஷியனா, அவங்களுக்கு உண்டான ஒரு அதிகாரப்பூர்வ மருத்துவராக ரொனால்ட் ஃபுட் ராபர்ட்சன் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. ஸோ ஸ்காட்லாண்டுக்கு குயின் எலிசபெத் II வந்து போகும்போது அவங்களுக்கு சிகிச்சை கொடுக்கிறது ரொனால்ட் ஃபுட் ராபர்ட்சன் தான். ஸோ அந்த பெரும் கௌரவத்தை இவர் வந்து பெற்றாங்க. அதுக்கப்புறம் 1976 இந்த டீக்கனஸ் ஹாஸ்பிட்டல், லீத் ஹாஸ்பிட்டல் ரெண்டு இடத்துல இருந்து இவர் விலகிட்டு அதே எடன்பால இருக்கிற இவர் மருத்துவ பயிற்சி பெற்ற ராயல் இன்ஃபர்மரி ஆஃப் எடன்பரா அதனுடைய ஒரு கன்சல்டிங் ஃபிசிஷியன், அதனுடைய ஒரு ஆலோசனை மருத்துவர் கன்சல்டன்ட் ஃபிசிஷியனா 1976 ஜாயின் பண்ணுறாங்க. இதே 1976 ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் எடன்பராவுடைய வைஸ் பிரசிடென்ட் அப்படின்ற பதவியிலிருந்து ஒரு பிரசிடென்டாகவே இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ பிரசிடென்ட் ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் எடன்பரா அப்படின்ற மிக பெரும் கௌரவத்தை 1976 இவர் வந்து ரொனால்ட் ஃபுட் ராபர்ட்சன் வந்து பெற்றாங்க. இதுக்கப்புறமா அதே 1976 பாகிஸ்தானில் இருக்கிற காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் அண்ட் சர்ஜன்ஸ் ஆஃப் பாகிஸ்தான் அதனுடைய தரப்பிலிருந்து இவர் வந்து ஒரு ஹானரி ஃபெல்லோவா, கௌரவ உறுப்பினராக 1976 தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறமா அமெரிக்காவில் இருக்கிற அமெரிக்கன் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் அதனுடைய ஒரு ஹானரி ஃபெல்லோவா 1977 ரொனால்ட் ஃபுட் ராபர்ட்சன் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. ஸோ ஹானரி ஃபெல்லோ ஆஃப் தி அமெரிக்கன் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஹானரி FACP அப்படின்ற இந்த ஒரு பட்டத்தை கௌரவத்தை 1977 ரொனால்ட் ஃபுட் ராபர்ட்சன் பெற்றாங்க. அதுக்கப்புறம் 1978 ஸ்காட்லாண்டுடைய கிளாஸ்கோவில் இருக்கிற ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் கிளாஸ்கோ அதனுடைய ஒரு ஃபெல்லோவாகவும் இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் கிளாஸ்கோ FRCPG அப்படின்ற இந்த ஒரு பட்டத்தை கௌரவத்தை 1978 இவர் ரொனால்ட் ஃபுட் ராபர்ட்சன் பெறாங்க. அதைத் தொடர்ந்து 1979 அயர்லாண்டில் இருக்கிற ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் அயர்லாந்து அதனுடைய ஒரு ஹானரி ஃபெல்லோவாகவும் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ ஹானரி ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் அயர்லாந்து ஹானரி FRCPI அதை 1979 பெறாங்க. அதே 1979 ஆஸ்திரேலியா நியூசிலாந்து தரப்பிலிருந்து இணைந்து நடத்தப்படக்கூடிய ராயல் ஆஸ்திரேலேசியன் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் அதனுடைய ஒரு ஹானரி ஃபெல்லோவாகவும் இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ ஹானரி ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் ஆஸ்திரேலேசியன் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஹானரி FRACP அப்படின்ற இந்த ஒரு பட்டத்தை கௌரவத்தையும் அதே 1979 ரொனால்ட் ஃபுட் ராபர்ட்சன் பெறாங்க. பிறகு அதே 1979 ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் எடன்பரா அதனுடைய பிரசிடென்ட் அப்படின்ற பதவியிலிருந்து 3 ஆண்டுகளுக்கு பிறகு விலகுறாங்க. விலகின போதும் கூட அதே ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் எடன்பராவுடைய கவுன்சிலில் ஒரு மெம்பராக ஒரு கவுன்சிலராக தொடர்ந்து ஒர்க் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 1980 இவர் வந்து குயின் எலிசபெத் II ஒரு அஃபீஷியல் ஃபிசிஷியனாக இருந்தனால அந்த யுனைடெட் கிங்டம் தரப்பிலிருந்து குயின் எலிசபெத் II மூலமாக 1980 இவர் வந்து CBE பெற்றாங்க. அதாவது கமாண்டர் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் த பிரிட்டிஷ் எம்பையர் அப்படின்ற CBE கௌரவத்தை 1980 ரொனால்ட் ஃபுட் ராபர்ட்சன் பெற்றாங்க. அதுக்கப்புறம் சில ஆண்டுகளுக்கு பிறகு 1983 பிரிட்டிஷ் மெடிக்கல் அசோசியேஷன் BMA அதனுடைய ஒரு பிரசிடெண்டாக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அந்த BMA உடைய பிரசிடெண்டாக 1984 வரைக்கும் ரொனால்ட் ஃபுட் ராபர்ட்சன் வந்து இருந்தாங்க. அதுக்கப்புறம் 2 ஆண்டுகளுக்கு பிறகு 1986 ஹார்வேயன் சொசைட்டி ஆஃப் எடன்பரா அதனுடைய ஒரு பிரசிடெண்டாகவும் ரொனால்ட் ஃபுட் ராபர்ட்சன் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. 1987 காலகட்டத்திலேயே அந்த பொறுப்பில் தொடர்ந்து இவர் இருந்தாங்க. இதுக்கப்புறமா 1988 1989 இந்த காலகட்டத்தில் எஸ்கிலோபியன் கிளப் அதனுடைய ஒரு சேர்மனாகவும் இவர் வந்து நியமிக்கப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜாயின்ட் கமிட்டி ஆன் ஹையர் எஜுகேஷன் ட்ரைனிங் அதனுடைய ஒரு சேர்மனாகவும் ரொனால்ட் ஃபுட் ராபர்ட்சன் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் ஜெனரல் மெடிக்கல் கவுன்சில் அதனுடைய மீட்டிங் நடக்கும்போது அந்த ஜெனரல் மெடிக்கல் கவுன்சிலுக்கு ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் எடன்பராவை ரெப்ரசன்ட் பண்ணி ரொனால்ட் ஃபுட் ராபர்ட்சன் வந்து கலந்துக்கிட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் உலகம் முழுவதிலும் பல்வேறு இடங்களுக்கு இவர் வந்து மருத்துவ விரிவுரைகள் கொடுக்கறதுக்கு அழைக்கப்பட்டாங்க. மேலும் ரொனால்ட் ஃபுட் ராபர்ட்சனுக்கு
எந்த அளவுக்கு இவர் வந்து திறமையானவராக இருந்தாருன்னா, மற்ற மருத்துவர்கள் சக மருத்துவர்களே அவங்களுக்கு ஏதாவது ஒரு நோய் இருந்ததுன்னா அதுக்கு என்ன மாதிரியான சிகிச்சை எடுத்துக்கணும் அப்படின்றத ரொனால்ட் ஃபுட் ராபர்ட்சன்ட்ட வந்து அட்வைஸாகவே கேட்டாங்க. அந்த அளவுக்கு மற்ற மருத்துவர்களை விட தனித்துவம் வாய்ந்த ஒரு மருத்துவராக இவர் வந்து ரொனால்ட் ஃபுட் ராபர்ட்சன் வந்து இருந்து வந்தாங்க. இந்த நிலையில தான் துரதிர்ஷ்டவசமாக 1990ஆம் ஆண்டு ரொனால்ட் ஃபுட் ராபர்ட்சனுடைய மனைவியான டோரத்தி ட்வீடி வில்கின்சன் ராபர்ட்சன் அவங்க வந்து இறந்து போயிடுறாங்க. இது ரொனால்ட் ஃபுட் ராபர்ட்சனுக்கு மனதளவில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது. இதுக்கப்புறம் இது உடல் அளவுலையும் பாதிக்குது. இதன் காரணமாக இறுதி 1991 ஏப்ரல் 11 அன்னைக்கு இவருடைய 70 வயதில் ரொனால்ட் ஃபுட் ராபர்ட்சன் இறந்து போயிடுறாங்க. ஸோ 1991 ஏப்ரல் 11 1991 ஏப்ரல் 11 அன்னைக்கு இவருடைய 70 வயதில் ரொனால்ட் ஃபுட் ராபர்ட்சன் இறந்து போயிடுறாங்க. இவர் இறந்து போன பிறகு எடன்பிரால ஒரு தலை சிறந்த மருத்துவராக இவர் இருந்தனால இவரை கௌரவிக்கிறதுக்காக இயன் ஹியூஸ் அப்படின்றவர்னால ரொனால்ட் ஃபுட் ராபர்ட்சனுடைய போர்ட்ரேட் ஒன்று உருவாக்கப்பட்டிருந்தது. அந்த போர்ட்ரேட் ஆனது ராயல் காலேஜ் ஆஃப் பிசிசியன்ஸ் ஆஃப் எடன்பரா, அந்த ஒரு ராயல் காலேஜ் ஆஃப் பிசிசியன்ஸ் ஆஃப் எடன்பரால இன்னைக்கு வரைக்குமே வந்து ரொனால்ட் ஃபுட் ராபர்ட்சனுடைய அந்த போர்ட்ரேட்டை வந்து வச்சு இவரை கௌரவப்படுத்தி வராங்க. அதுக்கு முக்கிய காரணம் ரொனால்ட் ஃபுட் ராபர்ட்சன் வந்து ரொனால்ட் ஃபுட் ராபர்ட்சன் வாழும்போது மருத்துவத்தில் ஆற்றின பங்களிப்பு, அதில் பண்ணின சாதனைகள், மற்ற மருத்துவர்களே இவர்கிட்ட வந்து அட்வைஸ் கேட்கக்கூடிய அளவுக்கு இருந்த இவருடைய திறமை, இதெல்லாம் தான் காரணம். ஸோ இப்பேற்பட்ட ரொனால்ட் ஃபுட் ராபர்ட்சன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஒரே ஒரு விஷயம், ரொனால்ட் ஃபுட் ராபர்ட்சன் எந்த அளவுக்கு சிறந்த மருத்துவராக இருந்தாங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குயின் எலிசபெத் II அவங்களுக்கு வந்து ஸ்காட்லாண்டுக்கான அஃபீஷியல் ஃபிசிஷியனாக கிட்டத்தட்ட 8 ஆண்டுகள் ரொனால்ட் ஃபுட் ராபர்ட்சன் இருந்தாங்க. அதே மாதிரி இவர் எழுதின சம் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் நியூராலஜி, அதுக்கப்புறம் லிவர் டிசீஸ், இந்த புத்தகங்கள் எல்லாம் கூட இவருடைய இறப்பின் பிறகும் கூட பயன்பாட்டில் தான் இருந்து வந்தது. தேங்க்யூ.